ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ வேகமாக ஓட முடியும்? திஸ் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். இந்த மெட்டலிக் ஸ்பைனல் கார்டு அவன் உடம்புல வச்சுருக்காங்க. அப்போ தான் இந்த உலகத்துலேயே எல்லாரையும் விட சக்திசாலியான மனுஷனை ஆகலான்னு. இந்த மருந்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. இனிமே நீ ஜெயிலில் கழித்தீங்க தான் போற. போதும் போதும், உங்களுடைய காத்தும் கரண்ட்டும் விளையாட்டு. ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடுங்க. நில்லுங்க, இல்ல சுட்டுடுவேன். வாஞ்ச், இவங்க கட் அவுத்து விடு. நில்லுங்க. நில்லுங்க. நிக்கில், நீ பின்பக்கமா போ. நிறுத்து, போதும் விளையாட்டு. நிக்கில், மை காட். அங்கேயே நில்லு. இப்போ உன் கால்ல தான் ஷூட் பண்ணிருக்க. ஒரு அடி எடுத்து வச்சா உன் நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுவேன். மரியாதையா சரண்டர் ஆயிடும். என்ன பண்ற? என் கால் வலிக்குது. சாரிப்பா, சாரி. போ சீக்கிரம் ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு. போ சீக்கிரம் போ, போன்றல்ல. நில்லுங்க, நில்லுங்க. நிக்கல், போய் சீக்கிரமா உங்களை பிடி, விட்டுறாத. கவின், பங்கஜ், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலை சார். சார், பாடி உள்ள மொத்தமா ஆட்டம் கண்டு போச்சு சார். சீக்கிரம் வா தேஜ். 2 பேரும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, நம்ம 2 பேருக்கு எண்டு தான். வேகமா என்னால நடக்க முடியாது. என் மேல அந்த அளவுக்கு கரண்ட் பாய்ச்சன இல்ல. என்னால வேகமா நடக்க முடியாது. அதான் நிறைய சாரி சொன்னேனப்பா. இந்த சிஐடி காரங்க நம்ம சக்தியை தாக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நீ உனக்கு கவலைப்படாத. லேப் வரைக்கும் போயிட்டோன்னா போதும், நம்ம காயங்கள் எல்லாம் ஆறிடும். ஆனால் இப்போ எனக்கு இப்போ வேறு விஷயங்களை நினச்சாதான் கவலையாக இருக்கு. எந்த விஷயத்தை பற்றி? ஒருவேளை நீ இருந்த இடத்துல சிஐடிக்காரங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைச்சிருச்சுன்னா? அவங்களுக்கு அங்கே எதுவும் கிடைக்காது. நீ வேணா பாரு. அவங்க அந்த சுவரில் தலையை உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. முதல்ல நம்ம 2 பேரும் மருந்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வரைக்கும் அவன் நம்மளை ஏமாத்திட்டே வரான். சார், என்னாச்சு? சாரி சார், அவங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணானா அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க சார். எங்க தப்பிச்சு போயிடுவானுங்க சார்? அது இன்னொருத்தன் எங்கேருந்து வந்தானே எங்களுக்கு தெரியல சார். அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் ஒரே ஒருத்தன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நினச்சோம். ஆனால் அந்த 2வதா இருக்கானே, அவன் ரொம்ப டேஞ்சர் சார். அவன் கரண்ட் ஷாக்லாம் கொடுக்குறான். என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கூட அவன் விட்டு வைக்கல சார்.
சார் ஒருத்தர் காற்றை விட வேகமாக ஓடுறான், இன்னொருத்தர் உடம்பு ஃபுல்லாக கரண்ட்டை வச்சுருக்கான் சார். இவங்க 2 பேர்கிட்ட இந்த மாதிரி வினோதமான சக்திகள் எப்படி கிடைச்சிருக்கும் சார்? கவின், அவங்க 2 பேரோட அந்த சக்தி ரகசியமும் இங்கதான் ஏதோ ஒரு டிரைனேஜ் பைப்ல மறைஞ்சிருக்கு. இந்த டிரைனேஜ் பைப்போட ஒவ்வொரு மூலையையும் தேடுங்க, கண்டிப்பா ஏதாவது தடயம் கிடைக்கும். இது இந்த பாசிட்டிவ்ல எடுத்துட்டு லிங்கை நெகட்டிவ்ல கொடுத்து கொஞ்சம் லூப் போட்டா எப்படி இருக்கும் தெரியலையே. என்னாச்சு? என்ன ஒரு யோசனை? எனக்கா? ஒன்றும் இல்லையே. நீ வீட்டுக்கு போய் எத்தனை நாளும் ஆகுது? கஷ்டப்பட்டு உழைக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா அதே ஒர்க் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் நம்ம வேலையில முக்கியம். என்ன நடக்குது? நீங்களாம் இங்கே வேலை செய்ய வரீங்களா இல்லை வெட்டி பேச்சு பேச வரீங்களா? இல்லை சார், அது வந்து என்ன சார் அது? அப்புறமா இந்த மிஷின் வேலை நேற்று ராத்திரியே முடிஞ்சிருக்கணும் இல்லையா? வேலையில் ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சார் 2 நாளா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு கூட போல. நோ எக்ஸ்கியூசஸ். ஐ எம் நாட் கோயிங் டு லிசன் டு தம். சரியா? ஒரு வேளை உன்னால இந்த வேலையை செய்து முடிக்க முடியலன்னா வேலையை விட்டுட்டு போயிட்டே இரு. சார் முடிஞ்சிருக்கும், ஆனா ஆக்சஸ் கோட். ஆக்சஸ் கோட்ல என்ன? ஆக்சஸ் கோட்ல என்ன பிரச்சனை வந்தது? சார் ஆக்சஸ் கோட் வேலையே செய்யல. அப்புறம் இந்த காரணத்தினால தான் என்னால இன்வென்டரி ரூம்ல இருந்து சில பாகங்களை எடுக்க முடியல. ஆக்சஸ் கோட் அப்படின்னா பாஸ்வேர்டு வேலை செய்யலையா? அது எப்படி ஆகும்? இதெல்லாம் எப்படி ஆகும்? ஐ மீன், how is this possible? This is impossible. இதோட பாஸ்வேர்டை யார் சேஞ்ச் பண்ணது? சார், பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணல, ஏதோ பிளாக்கேஜ் ஆயிருக்கு. அது எப்படி சும்மாவே பிளாக் ஆயிடும்? ஓ மை காட். ஒருவேளை யாராவது நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாங்களா? நகரம் ஏலியன்களால் தாக்கப்பட்டதாக ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டது மற்றும் சில மரண சம்பவங்கள் வெளியிடப்பட்டது. இதில் போலீஸ் மற்றும் சிஐடி மிகுந்த குழப்பத்துடன் உள்ளனர். மை காட், சிட்டில ஏலியன் அட்டாக்கா? ஒரு ஏலியன் மின்னல் வேகத்தில் ஓடியதாகவும் மற்றொருவன் மக்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து தீங்கை விளைவிக்கிறான். அதனால் மக்களுக்கு என்ன வேண்டுகோள் என்றால், ஏலியன் பிடிபடும் வரை நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். இப்போது வானிலை அறிக்கை, இப்போது வெப்பநிலை அதிகமாக உள்ளது மற்றும் பல இடங்களில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்பதான் புரியுது. ஆனா இவங்க என் வாழ்க்கையோட கடின உழைப்ப இப்படி மண்ணோட மண்ணாக்க விட மாட்டேன். சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பங்கஜ், என்ன? சார் இங்க பாருங்க, தேச்சுவோட பெட்ரூம். அப்படிதான் தெரியுது. தேடுங்க, ஒவ்வொரு மூலையிலையும் தேடுங்க. அப்படி கிடைச்சாலும் நிச்சயமா இங்கே தான் கிடைக்கணும். சார், என்ன நிக்கல்? இங்கே ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு சார். சார், லைட் சுவிட்சா இருக்கும் சார்.
பங்கஜ், இவ்வளவு பழைய டிரைனேஜ் பைப்ல லைட் சுவிட்ச் எப்படி இருக்கும்? இங்க எலக்ட்ரிசிட்டிக்கே வாய்ப்பு இல்ல. இதுல ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு பாப்போம். உங்களுக்கு ஏதாவது சத்தம் கட்டுச்சா? ஏதோ லாக் ஓபன் ஆன சவுண்டு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஆமாம் சார், சத்தம் வருது. ஆனால் சார் எதுவும் திறக்கல சார். இங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு இடம் விடாம பாருங்க. சார், ஆ, இங்கேயும் அதே மாதிரி சுவிட்ச் இருக்கு சார். எங்க? ஓ, அதே மாதிரியான சத்தம். லாக் திறக்கிற மாதிரியான சத்தம். ஆமாம் சார், ஆனால் எதுவும் திறக்கலையே சார். அதான் எனக்கும் தெரியல. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சார் சார் ஒருவேளை 2 சுவிட்சையும் ஒன்றா அழுத்தணுமா என்ன? அது எப்படி முடியும் பங்கஜ்? இந்த 2 சுவிட்சஸ்க்கு நடுவில் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் இந்த 2 சுவிட்சை ஒரே நேரத்தில் அழுத்துறது ரொம்ப கஷ்டம். முடியும் கவின். தேஜால முடியும். தேஜ் ஒரே நொடியில் இந்த சுவிட்சை அழுத்தி இந்த சுவிட்சையும் அழுத்திட முடியும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ இந்த சுவிட்ச் அழுத்து, நான் இந்த சுவிட்ச் அழுத்துறேன். அதுவும் ஒரே நேரத்தில். எஸ் சார். ரெடி கவின்? எஸ் சார். 1 2 3. அடா, வாவ் சார், சார் சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க இந்த ரகசிய கதவு திறந்துருச்சு சார். பங்கஜ், இது ஓபன் பண்ணு. சார் இது பாஸ்வேர்ட்லாம் கேக்குது. பாஸ்வேர்டா? ப்ளீஸ் பிக் அப் த ஃபோன். கடவுளே, ப்ளீஸ் ஃபோனை எடு. ப்ளீஸ் ஃபோனை எடு. என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆயிடுச்சு தீபக், பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சென்ட்ரல் சர்வர் சிஸ்டத்தில் போய் லாக்ஆன் பண்ணி பாரு. சார், நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் பிளாக் ஆயிருக்கு சார். திஸ் இஸ் வெரி பேட் நியூஸ் தீபக். இப்போ நம்ம ப்ரோக்ராம் என்னதான் சார் ஆக போகுது? ஆனால் இப்போ நாம இந்த மொத்த உழைப்பையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்து வைக்கணும்னா அதுக்கு நானே அவங்கள போய் பார்த்தாகணும். என்ன சார், உங்களால் எப்படி அவங்க கிட்ட போய் சேர முடியும்? ஆனால் நான் இதுக்காக ஏதாவது ஒரு வழி செஞ்சுதான் ஆகணும். அதான் சரி. எனக்கு விஷயம் புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. ராத்திரி பேசுறேன். ஐ வில் டீல் வித் அஸ். சார் சார் இது வரைக்கும் நிறைய பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஆனால் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே. சார், ஒருவேளை உங்களுக்கு ஓகேனா ஹேக்கர் யாராவது வர சொல்லலாமா? நம்மளால முடியலன்னா ஹேக்கரோட ஹெல்ப் பண்ண ஆடிதான் ஆகணும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஓ நோ, இது லாஸ்ட் சான்ஸ் காட்டுது சார். அப்போ நாம இதுக்கு மேலே ஒரு தடவை தப்பான பாஸ்வேர்டு போட்டால் கூட இந்த ரகசிய கதவு நிரந்தரமாக மூடிடும் சார். இப்போ என்ன பண்றது? ஐடியா. ஒரு நிமிஷம். தேஜு கையில டேட்டூ இருந்ததுல, டேட்டூ
சார் அதுக்கு நடுவில் ஒரு நம்பர் வேற இருந்தது. ஒருவேளை அந்த நம்பர் தான் பாஸ்வேர்டா இருக்குமோ? சார் அந்த நம்பர் TZ207. 207. ஒருவேளை 207 தான் பாஸ்வேர்டோ? பங்கஜ் என்டர் பண்ணு 207. 207. சார் ஓப்பன் ஆயிடுச்சு. தயா, தேஜோட லாக்கர்ல என்னெல்லாம் கிடைச்சது? சார் கொஞ்சம் பணம் இருந்தது, அதோட இந்த லைசன்ஸ் இல்லாத கன். எந்த பேர்ல இது ரிஜிஸ்டர் ஆகல சார். அப்புறம் கூடவே 7 பாஸ்போர்ட் தேஜுக்கு இருந்திருக்கு, அதுவும் வெவ்வேறு பேர்ல. அதுவும் இவன் 2 மாசத்துக்கு ஒரு தடவை யூரோப் அமெரிக்கான்னு எங்க சுத்திக்கிட்டு இருக்கான் சார். சார் சார் இந்த போட்டோவை பாருங்க. சார் தேஜோட சின்ன வயசு போட்டோ சார். அவன் அப்பா கூட இருக்கான். இது ஏதோ பழைய போட்டோ மாதிரி இருக்கு. 10-25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி. அங்க பாருங்க, தேஜோட அப்பாவோட கோட்ல என்னமோ ஒண்ணு எழுதி இருக்கு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. சார் இத பார்த்தா ஏதோ கம்பெனியோட லோகோ மாதிரி தெரியுது. தயா, சோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணு, இது எந்த கம்பெனியோட லோகோன்னு. எஸ் சார். இங்க பாருங்க சார், இது ஏதோ ப்ளூ லைன் மைனிங் கம்பெனியோட லோகோ. இது ராஜ்பூர் கிராமத்துல இருக்கு. ராஜ்பூர் கிராமமா? அப்படின்னா தேஜோட ரூட்ஸ் எல்லாம் இந்த ராஜ்பூர் கிராமத்துல தான் இருக்கு. ஹலோ. சரி, தேங்க்யூ சார். அகில் கண்ணில் இருந்த அந்த பைனாகுலர் லென்ஸ் அது எங்க செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. எங்க? QBS எக்யூப்மெண்ட்ஸ்ல. இங்க தான் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் செய்வாங்க. அது ஸ்பேஸ் ஏஜென்சிக்காக. QBS எக்யூப்மெண்ட்ஸ். அப்ப இமீடியட்டா போங்க, இந்த QBS எக்யூப்மெண்ட்ஸ் காரங்களை போய் பாருங்க. அப்புறம் இந்த தேஜோட ரூட்ஸ் எல்லாம் தேடி எடுங்க. அதுக்கு நீங்க ராஜ்பூர் கிராமத்துக்கு போயே ஆகணும். என்னப்பா இது, வண்டி குட்டியா இருக்கு, இறங்க முடியல. ஏய் தம்பி தம்பி தம்பி, நீ எங்ககிட்ட டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்களே சொல்லிடுறோம், நாங்களாம் CIDs அண்ட் டியூட்டி நேரத்தில் நாங்கள் இந்த காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறது இல்லை. நீங்களாம் CIDs சார்? ஆமாயா சார், எனக்கு ஒரு வேலை பண்றீங்களா? என்ன வேலைப்பா? சார் கொஞ்சம் கிட்ட வாங்க சார். சார் என் பொண்டாட்டி என்ன ரொம்ப படுத்துறா சார். பொழுது அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு போறேன் சார். என் கையில தொடுப்பத்தை கொடுத்துட்டு பெருக்க சொல்றேன் சார். ஓ, இது என்னையா பெரிய விஷயம்? ஒற்றாடிக்கிறதுலாம் நமக்கு கை தேர்ந்த கலை இல்லையா? செய்ய வேண்டியதானே நினைப்போம். ஒற்றாடிக்காதவன் என்னையா ஆம்பளை, செய்யதான் ஆகணும். அப்படியே சேடிக்காரங்களோட பொண்டாட்டியோ அவளும் பயங்கரமானவங்கள. டீக்கார என் மனைவி மாதிரி. அது நாங்களும் தான் உன்ன மாதிரி சாதாரண ஆளுங்க தான். நாங்க என்ன இப்போ? சரி இதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த நாத்துராம்ஜி எங்க இருக்காரு? நாத்துராம் இல்ல சார், இந்த பேர்ல எந்த ஆள் இந்த ஊர்ல இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம்ல. நீங்க போய் தலைவரை அவ கேளுங்க. சரி, இந்த தலைவர் ஐயா எங்க இருப்பாரு? அது அங்க பாருங்க சார், அது கோட்டு போட்டிருக்காரு, அவருதான். தலைவர் சார் வணக்கம். வணக்கம். நீங்க யாரையாவது தேடிட்டு வந்திருக்கீங்களா? நாத்துராமா சார் தான். நாத்துராமா? அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரே.
15 வருஷத்துக்கு முன்னாடியா? எப்படி? பாவம், அவருக்கு கேன்சர். அப்புறம் அந்த நாத்துராம் சாரோட குடும்பம்? அவரோட மனைவி 2 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பையன் தேஜ். அந்த பையனோட பேர் தேஜ் தானே? ஆமாம் சார். அவன் ரொம்பவே வித்தியாசமான பையன். அவன் ரொம்ப வேகமாக ஓடுவான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் பேரையே நம்ம கிராமத்து ரயில் வண்டி பேராக வச்சோம், ராஜ்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த தேஜ் இப்போ எங்கே இருக்கான்? அவன் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ஏழ்மை அவனை ரொம்பவே வதச்சிடுச்சு சார். அவனும் வேற வழி இல்லாமல் திருட்டு கொள்ளைன்னு இறங்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்ன தலைவர் ஐயா, நீங்களும் அந்த லைன்ல நின்றுக்கிட்டு வாங்க, உங்க வேலையை நான் முடிச்சு தரேன். இல்லை தம்பி, இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இதான் உங்ககிட்ட இருக்க ரொம்ப நல்ல விஷயம். அட, என்ன பண்ற? யாரும் சத்தம் போடக்கூடாது. இருக்கிற இடத்த விட்டு யாரும் நவுறாதீங்க. யாரும் மூச்சு விடக்கூடாது. ஏய், எவ்வளவு பணம் இருக்கோ 2 நிமிஷத்துல இந்த பேக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எடு சீக்கிரம். கண்ணா, நீ என்ன பண்ற? உன் அப்பாவோட ஆத்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவரோட ஆத்மாவால என் வயிற்று பசியை திக்க முடியல. அவர் கவலைப்படுறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. நீ சீக்கிரம் எடு. என்னப்பா பண்ற நீ? சீக்கிரம் சொன்ன கேளு. வேண்டாப்பா, நீ சும்மா பண்ணாத. சீக்கிரம் சீக்கிரம் இந்தாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்புங்க. அப்புறம் 10 நிமிஷம் வரைக்கும் இங்க இருந்து யாரும் அசையக்கூடாது. நாங்க வெளியே தான் இருப்போம், குறி பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இருந்தா இங்கேயே நில்லுங்க. நின்ன இடத்துல அப்படியே நில்லுங்க. சொன்னது புரிஞ்சதா? அங்கே இருங்க. உங்க 2 பேருக்கு இந்த உயிர் மேல ஆசை இருந்தா அந்த பணத்தை எங்க கிட்ட ஒப்படைங்க. ஏய், என்ன யோசிக்கிற? பணத்தை கொடுத்துரு. இல்ல, இது நான் கஷ்டப்பட்டு அடிச்சது. நான் இதை கொடுக்க மாட்டேன். உன்னோட உழைப்பு கிடையாது, அப்பாவி மக்களோட உழைப்பு. நானும் அப்பாவியா தான் இருந்தேன். என் அப்பாவித்தனத்தை எதுக்காக பறிச்சீங்க? ஏய், ஓடாத, நில்லு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். அப்ப தேஜுவோட உயிர் போயிடுச்சா? உயிரெல்லாம் போகல. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவனை இந்த கிராமத்துல யாருமே பார்க்கல. அவனோட சிகிச்சை எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது? தெரியாது சார். நிச்சயமா டாக்டர் ரவி சாருக்கு தெரியும். ஏன்னா அவர் நாத்துராமோட நல்ல ஃப்ரெண்டு. டாக்டர் ரவி. வாங்க சார். வாங்க சார். சார், சிஐடி ஆஃபீஸர்ஸ். சொல்லுங்க சார். அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா விஷயம் ரொம்ப அர்ஜென்ட். சொல்லுங்க. இந்த கண்ணு உங்க லேப்ல செஞ்சது தானே? ரெட்டினா டெலிஸ்கோப் ஐ MH40. இந்த லென்ஸை கண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டா ஒரு மனுஷனால 5 கிலோமீட்டர் வரைக்கும் தெளிவா பார்க்க முடியும் சார். அப்புறம் இந்த பில்டட் பட்டி உங்க லேப்ல செஞ்சது தானே? ஆமா சார். இந்த பேண்டோடைய சிறப்பு என்னன்னா, இதை கட் பண்ணவும் முடியாது, கிழிக்கவும் முடியாது. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். நாங்க இதை ஸ்பேஸ்ஷிப்போட பைண்டிங்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த கண்ணை பயன்படுத்தினது அகில் என்ற ஒரு ஷார்ப் ஷூட்டர் பயன்படுத்தினது. அப்புறம் இந்த பட்டியை பயன்படுத்தினது தேஜ்ன்ற குற்றவாளி. பல மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு. அது எப்படி சார் முடியும்? இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சார். எங்களோட ரொம்ப ஸ்பெஷல் கிளைண்ட்ஸுக்கு மட்டும் தான் இது கொடுப்போம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைண்ட்ஸோட நம்பரை கொடுங்க. அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு லேபுக்கு கொடுத்தா அந்த லேப் அரசு அங்கீகாரம் பெற்ற லேபாக இருக்கணும். இங்கே பாருங்களேன். அப்போ இதுதான் அந்த இடமா? மெட்ராக்ஸ் ரிசர்ச் சென்டர். தேஜ்,
ஆனால் நீங்கள் தேஜை எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? என்ன டாக்டர் ரவி, அவர் நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம உடனே அவரை தடுத்தாகணும். அது எப்படி முடியும்? இந்த சமுதாயத்துக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தானவனா அவன் எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 கால்களும் போயிடுச்சு. என்ன தேஜுக்கு அப்போ 2 காலுமே கிடையாதா? அவனோட உயிரே போயிருக்கும். நல்ல வேலை சரியான சமயத்துக்கு இங்கே வந்துட்டான். சரி, ஓகே டாக்டர். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேஜ் எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ரகுவம்சன் ஒருத்தர் வந்தார். அவர் தான் கூட கூட்டிகிட்டு போனார். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் டாக்டரா? டாக்டர் ரகுவம்சி சொன்னார் அவரால் தேஜுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், மறுபடியும் அவனை நடக்க வைக்க முடியும்னு சொன்னார். அவனுக்கு புது கால்களை கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி இல்லையா? முக்கியமாக அந்த தேஜ்கிட்ட காசெல்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் டாக்டர் ரகுவம்சி ரொம்பவே நல்ல மனுஷன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். தேஜுக்கு ஃப்ரீயாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார், தெரியாத ஒருத்தர் ₹1,00,000 ஆப்ரேஷன் தேஜுக்காக எதுக்கு சார் பண்ணோம்? யா பங்கஜ், அநேகமாக அந்த டாக்டர் ரகுவம்சிக்கு இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது. அது சரி, இந்த டாக்டர் ரகுவம்சி எங்கே பார்க்கலாம்? அது உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, என்கிட்ட டாக்டர் ரகுவம்சியோட எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, சாரி. ஓகே டாக்டர் சார், எங்களுக்கு உதவுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டாக்டர் ரகுவம்சியோட விலாசத்தை நாங்களே எடுக்கிறோம். நாளைக்கு கிளினிக் வருவல? அங்கே பார்த்துக்கலாம். சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். பாய். நீங்கள் சிஐடிஸா? ஆமாம், உங்ககிட்ட ஃபோனில் பேசினது நாங்கள் தான். அப்படியா? சொல்லுங்க. ஹாய் மேடம், எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த கண்கள் உங்கள் ஏஜென்சி தான் வாங்கினாங்களான்னு. ஆனால் இது உங்களுக்கு எங்கே கிடச்சிது? ஒரு குற்றவாளி மூலமா. அப்புறம் அந்த குற்றவாளிக்கு இந்த கண்களை கொடுத்தது உங்கள் ஸ்டாஃபில் ஒருத்தர் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களோட ஸ்டாஃப் எதுக்காக அப்படி பண்ணணும்? இந்த கதையை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு டாக்டர் ரகுவம்சி தெரியுமா? போன வருஷம் வரைக்கும் அவர் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கண்களை அவர் தான் திருடினாரா? இருக்கலாம். சரி, இதை சொல்லுங்க, டாக்டர் ரகுவம்சி இங்கே எந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு? சொல்லப்போனால் அவர் ஒரு டெக்னிக்கல் டைரக்டர். அவர் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாருன்னு கம்பெனிக்கு தெரிஞ்ச உடனேவே அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. எந்த மாதிரியான திருட்டு வேலை? அவர் எங்களோட லேப் வசதிகளை சட்டவிரோதமாக மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாரு. அப்படின்னா அகிலோட கண்ணில் இருந்த அந்த லென்ஸ், அப்புறம் அவன் பிரெயினில் இருந்த சிப், இதை டாக்டர் ரகுவம்சி தான் ஃபிட் பண்ணியிருக்காரு. இருக்கலாம். சரி மேடம், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ரகுவம்சி இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு? நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மோத்ரி டோங்கரி காட்டுக்கு பக்கத்தில் அவர் சொந்தமாக ஒரு ரிசர்ச் லேப் வச்சிருக்காரு. மோத்தி டோங்கரி. ஓகே, தேங்க்யூ. என்ன பிரடி, லேபை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? டாக்டர் ரகுவோட இந்த லேபு முழுமையாக சட்டவிரோதமான ஒன்று. அண்ட் இந்த லேபை நடத்துறதுக்கு அவர்கிட்ட ப்ராப்பர் லைசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சட்டவிரோதமான செயல்களை குற்றவாளிங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் டாக்டர் ரகுவம்சியை பல இடத்துல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சார், காரை ஒரு நிமிஷம் ரிவர்ஸ் எடுங்க. அங்கே பாருங்க, ஒரு ஆள் விழுந்து கிடக்குறான். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சச்சின், கொஞ்சம் வாயேன்.
டாக்டர் ரகுவம்சி, நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவர். அப்படி இருந்தும் டைமும் எனர்ஜியும் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்களே. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தேஜை விட உங்களால வேகமா ஓட முடியுமா? இங்க பாரு தேஷ், இங்க உன் சக்தி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது உனக்கே நல்லது இல்ல இல்லையா? ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சக்தி கடைசியில உனக்கே மரணத்தை உருவாக்கும். அப்புறம் ஒண்ணு மறந்துடாத, சாதாரண மனுஷனா இருந்த உன்னை இந்த அளவுக்கு சக்திசாலியா உருவாக்குனது நான் தான். உன் கால்களை சரி பண்ணதும் இந்த டாக்டர் ரகுவம்சி தானே. நீ ஒன்றும் எங்களுக்கு கருணை காட்டல. எங்களுக்கு இந்த அற்புதமான சக்தி நீ எதுக்கு கொடுத்த? ஏன்னா இதுல உனக்கு ஆதாயமும் சுயநலமும் மறைஞ்சிருந்தது. ஆமா, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு நல்ல பிசினஸ் டீல்னா அது 2 பேருக்கும் லாபம் கிடைக்கணும், அதுதானே உண்மை, 2 பேருக்கும். ஆனா என்ன கொல்றதுனால உனக்கு என்ன லாபம் இருக்குன்னு சொல்லுப்பா. அப்புறம் இன்னைக்கு நீ என்ன கொல்லாம விட்டா இனி வரப்போற காலங்கள்ல நான் உனக்கு இன்னும் நிறைய சக்தி கொடுக்கறேன். எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நாங்க எப்பவும் யோசிக்கிறது இல்ல. இன்னைய பத்தி பேசு, இப்போ பத்தி. இங்க பாரு தேஜ், இதுதான் விஷயம்னா இப்போ என்னோட மரணம் இல்ல, உனக்கு மரணம் ஏற்படும். நிறுத்து. சொல்றத கேளு, அவரை விட்டுறவா, மரியாதைய விட்டுற அவரை. சரி, டாடா பை பை. ஏய், எப்படியும் பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளு மேல போய் சேர்ந்துட்டான். ஏய், ஏய், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. டாக்டர் ரகுவால் தான் தெளிவா சொல்ல முடியும் இவனுங்க சக்தியை எப்படி தான் நம்ம எதிர்கொள்றதுன்னு. ஆனா அவரையே இவனுங்க கொண்டுட்டு இருக்கானுங்களே. சார், அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல சார். அவனுங்களை பிடிக்கிறது முடியாத காரியம் பா. பிரடே, அவங்க டாக்டர் ரகுவம்சியை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரகுவம்சியோட லேப் இருக்குல்ல, அங்கே போனால் தெரிஞ்சிடும் இந்த சக்திசாலி உயிர்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு. ஹலோ. சார் அவங்க 2 பேரும் ரகுவம்சி அவர் கூட இருந்த லேபோட அசிஸ்டண்ட் 6 பேரையும் கொண்டுட்டாங்க சார். அதுக்கப்புறம் டாக்டர் ரகுவம்சியோட பாடியை பள்ளத்தில் வீசிட்டாங்க சார். ஆமாம் சார். ஓகே சார், தேங்க்யூ. சார் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு டீம் அவர் லேபுக்கு அனுப்புகிறேன்றாரு. அதுக்குள்ளே நாம் அந்த ரகுவம்சியோட டெட் பாடி எடுப்போம். சார், இங்க இன்னொரு டெட் பாடி. அப்படின்னா அவங்க 2 பேரும் இந்த லேப்ல யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சார், அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம இங்க வர போறோங்கிறது. அவங்க ரகசியமாவே இருக்கணும்னு இவங்க எல்லாரையுமே கொண்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி ஸ்ரேயா,
இந்த ரகசியம் இனிமேலும் ரகசியமா இருக்கக்கூடாது. இந்த லேபை நல்லா சோதனை போடுங்க. அவங்க முகத்தெரிய கிழிக்கிற மாதிரி நிச்சயம் இங்கே ஏதாவது கிடைக்கும். சார், இது ஏதோ எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒரு கேஜெட். இது எல்லாமே அதே மாதிரியான கேட்ஜெட்ஸ். இங்கே பாருங்கள் சார், அக்கில் யூஸ் பண்ண அதே கண்கள். அப்புறம் இது அதே மாதிரியான கேட்ஜெட்ஸ். நாம் அதை அந்த குற்றவாளிங்கிட்ட இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்படின்னா அந்த குற்றவாளிகள் எல்லாருக்கும் இது மூலமாக தான் சக்திகள் கிடைச்சிருக்கு. சார், இதை கொஞ்சம் பாருங்க. இந்த லேப்டாப்ல அவங்க எல்லாரோட லிஸ்ட்டும் ஃபோட்டோவும் இருக்கு. டாக்டர் ரகுவம்சி இவங்க எல்லாத்துக்கும் தான் விசித்திரமான பாடி பார்ட்ஸை பண்ணியிருக்காரு. வித்யுத், தேஜ், விராட், அகில், இந்த லிஸ்ட்டில் 4 பேர் பேரும் இருக்கு. இன்னும் நிறைய பேரும் இருக்கு. அப்படி உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்னா இவ்வளோ நெருக்கமான உருவத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி என்ன பவர் கிடைச்சது அந்த வித்யுத், தேஜுக்கு? மற்றவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் தெரியல. அவ்வளோ ஏன் டாக்டர் ரகுவம்சி கூட அவங்க விட்டு வைக்கல. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் இவங்க எல்லாரும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். சார், அவங்கள நம்ம சீக்கிரமாக தடுக்கலனா அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்க மீதி எல்லாருமே கொல்லப்பட்டுருவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற நேம்ஸை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல. இது எப்படி முடியும் அபிஜித்? உனக்கு நல்லா தெரியும் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு. ஆமா சார், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, டாக்டர் ரகுவம்சி இவ்வளவு பெரிய ஹைடெக் லேப இவ்வளவு நாளா எப்படி யாருக்கும் தெரியாம நடத்தினாரு? அதுக்கு பணம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு? ஆமா சார், இவ்வளோ ஹைடெக்கான எக்யூப்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியானது. ரகுவம்சிக்கு எங்கேயாவது இருந்து பணம் வந்திருக்கணும். அதனால தான் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கணும். அதுதான் உண்மை. ஹலோ, என்ன? வெரி குட், வெரி குட். எங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயம் சார்? லிஸ்ட்ல ஒருத்தரோட பேர் உதய். அந்த ஆள் அட்ரஸை பிடிச்சாச்சு. இன்னைக்கு அதனோட கார் ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். அந்த உதய் எங்க இருக்கா? 403 வித்யாதன் நகர் சார். வித்யாதன் நகர். இவன் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? என்ன ஆச்சு? மீரா, நீ எப்படி இங்க? எவ்வளவு நேரமா உன் போனுக்கு நான் ட்ரை பண்றது? எனக்கு தெரியும் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு. அதனாலதான் உன்னை பார்க்க வந்துட்டேன். தேஜும் வித்யுத்தும் எல்லாரையும் கொன்னுட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் எதுவும் சீக்கிரம் செய்யலனா அப்புறம் நம்மளும் உயிரை இழக்க வேண்டியதா இருக்கும். நாம இல்ல, நீ. அசையாத, அசஞ்சா ஷூட் பண்ணிடுவோம். சாதாரண மனுஷங்களான உங்களால என்ன கொல்ல முடியாது. Oh my God! இவன் உடம்பு மொத்தமா நீளமா மாறிடுச்சு. அப்படின்னா இவன் உடம்புல விஷம் பரவிடுச்சு. அந்த பொண்ணோட நகத்துல விஷம் இருக்கா என்ன?